சிற்றம்பலம் கல நீரை கணி அப்பம் உடவள் பொறி கப்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் குறைபவர் கற்பகமன விலை கடிதேரும் தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொழுதிரள் மத்தர வயிறனை உத்தம புதல்வனை மட்டவில் வளர்வோடு பணிவேணி தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதியோனி முப்புறம் எரிதிராட்சி வலுரை ரதம் அச்சது கொடி செய்த அஞ்சீரா உயரது கொடு சுற்றி ரமணிபடும் அப்புணம் அதனிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனம் வரும் பெருமா கருள் தந்தையில் இந்த குணமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே கொடியர்கோன் படித்த முகடியர்கோன் கடல் கூற்று ஆய்விலை கல்வி தப்பில் அணிந்தவிரான் அடிவோற்று பாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்று ஊழிமணி திருவாரூரன் திருத்தாள் போற்று. எல்லாம் அல்ல சிவகாமி பாலுடன் ஐஎஸ்டி வல்ல வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று திரு குற்றால உணவத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்கள் பற்றி அதன் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு முருகப்பனுடைய தளத்தை சிந்தித்துவிட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தபசு மலை என்கின்ற அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக விளங்குகின்றார். அந்த தபசு மலையானது தவசிகளெல்லாம் அந்த மலையில் இருந்து தவம் செய்த காரணத்தினால் அது தபசு மலை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தவம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானை அங்கே குருவாக வந்து திகழ்ந்து தவத்தில் சிறக்க வைப்பார் என்பது நமக்கு தெரிந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அனைவரும் தவநிலை செல்வதற்கு அங்கே மூலமாக திகழ்பவர் நாங்கள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தபசு மலையானது சப்த ரிஷிகள் வந்து வழிபட்டு மோட்சம் அடைந்த முக்தி அடைந்த ஒரு தலமாக விளங்குகின்றது என்று சப்த முக்தி தலம் என்ற இந்த தலம் தத்தி முக்தி தலமாக இங்கே கூறப்படுகிறது. தத்தி முக்தி மலை அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலே சப்த ரிஷிகள் வந்து வழிபட்ட காரணத்தினால் சப்த முக்தி மலை என்றுதான் அழைக்கப்படுகின்ற காரணத்தில் இப்பொழுது அது மருவி தத்தி முக்தி மலை என்று மருவி வந்தது. சப்த ரிஷிகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சப்த ரிஷிகள் அகத்தியர், குலத்தியர், கௌதமர், காசிபர் இப்படி 7 ரிஷிகள். கரெக்டாக காசியில் பார்த்தீங்கன்னா அந்த 7 மணிக்கு அந்த பூஜை நடக்கும். 7 ஐயர் உட்காந்துருப்பாங்க, சுற்றி உட்காந்து அந்த சுவாமியை வந்து அர்ச்சிப்பார். அந்த 7 ஐயர்களும் 7 ரிஷிகளாக பாவித்து அந்த பூஜைகளை நடத்துவார்கள் காசி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் காசி. அங்கே சப்த ரிஷிகள் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அதே போல் இங்கே சப்த ரிஷிகளும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் இந்த தபசு மலை என்கின்ற. ஒரு முறை இந்திரன் வந்து என்ன செஞ்சார், நேரம் இங்கே வந்துட்டார். ஏற்கனவே நம்ம அந்த கதையில் பார்த்தோம். இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து நேரம் இங்கே வந்து எதாக இருக்காரு, மூங்கில் மரமாக இருந்து இங்கே தவம் செய்து கொண்டு இருக்கின்றார். அங்கே இந்திராணியை அடைய வேண்டும் என்பதற்காக அங்கே சூரபத்மன் காவலர்களை ஏவி கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் என்ன ஆகிறது என்றால், அந்த இந்திரன் இங்கே வந்ததும் அந்த இந்திர பதவிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ நகுலன் என்கின்ற ஒருத்தர் வந்து என்ன செஞ்சான், அந்த புண்ணியம் செஞ்சாலும் அந்த இந்திரன் பதவிக்கு போய் சென்றான். அந்த இந்திரன் அங்கே போனதே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திராணியை எப்படியும் அடைய வேண்டும் என்று சொல்லி
விரும்பி வந்தான். அப்பொழுது இவள் ஒற்றுக்கொள்ளவில்லை இந்திராணி. உடனே என்ன சொன்னார், வியாழ பகவான் கூப்பிட்டு, அம்மா நீ சப்த ரிஷியோடு வருவதாக இருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வியாழ பகவான் சொன்ன. உடனே இந்திராணி என்ன சொன்னால், நீ சப்த ரிஷிகளோடு வா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சப்த ரிஷிகளோடு பல்லக்கில் அவர்கள் தூக்கி செல்ல அவர்கள் இந்திரனாக நகுலன் சென்றான். இவனுக்கு ரொம்ப ஆசை, நகுலன் சீக்கிரம் போய் இந்திராணியை அடைய வேண்டும் என்று என்ன சொன்னான் அப்படின்னா, சீக்கிரம் அப்படின்னா பாருங்க, அந்த விரைவாக போங்க சக்தி ரிஷிகளை பார்த்து சொன்னதும் உடனே அவர்களை பாம்பாக இருக்க கடவாய் என்று சாபமிட்டார். அகத்தியம் அவங்களுக்கு போந்துச்சு. உடனே அவரை சபித்தார். பாம்பாக கடவுள்னு உடனே பாம்பா மாதிரி எல்லாரும் அடித்து அவரை கொண்டே போட்டாங்க. யாரா நகுலன். அப்படி இந்த இந்திரனுக்கு பதிலாக சென்ற இந்த நகுலன் இறந்து விட்டார். அப்படி அந்த நகுலனை இந்த சப்த ரிஷிகள் பல்லக்கு கூட்டி சென்றார். அப்படிப்பட்ட ரிஷிகளை போய் நம்ம போய் எதுவும் சொல்லலாமா? சப்த ரிஷிகளை போய் நம்ம இதை செய்ய அதை செய்ய சொல்லலாமா? எவ்வளோ பெரிய பாவம். அப்படி சென்றதுனால் அவன் என்ன செஞ்சான், கடைசி பாம்பாக மாறி அனைவராலும் அடித்து கொள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட சப்த ரிஷிகள் பெரிய மகான். அவர்கள் மாதிரி யாரும் தவம் செய்ய முடியாது. அப்படி தவம் செய்வாங்க. அவர்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்க கல்யாணம் முடிச்சு தான் இருக்காங்க. அகத்திய மகன் லோகமுத்திரையோடு இருக்கின்றார். ஒவ்வொரு முனிவரும் தன்னுடைய மனைவி மக்களோடு தான் இருக்கிறார். அகத்திய கல்யாணம் முடிச்சுட்டு லோகமுத்திரை அந்த அம்மா பேர். ஆமாம், எல்லாருமே இல்லறத்துலேருந்து தான் துறவு. ஒரு சில பேர் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். இது முற்று துறவு விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த சப்த ரிஷி மலையானது மிகவும் சப்த ரிஷிகள் வழிபடக்கூடிய இடம் இந்த தபசு மலை என்று கொண்டாடுகிறது. இந்த தபசு மலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குருவிடம் ஒரு மாணவன் உண்மையாக நடந்து கொண்டார். இதுக்கு கல்வி அவசியம் இல்லை. நடந்துக்குவோங்க. இறைநிலை அடைவதற்கு கல்வி மட்டுமே அவசியம் இல்லை. மாடு மேய்ப்பவங்க கூட மகானாகலாம். இது அவங்களுக்கு. ஆனால் சொல்கிறத கவனமாக கேட்டால் போதும், அவர் கூட மகானாக. அப்படி குருவுக்கு நல்ல மாணவன் அமைந்து விட்டால், அந்த மாணவன் அந்த குரு சொல்கிறபடி நடந்து கொண்டால் அந்த குருநாதர் என்ன செய்வார், இவரையும் ஞானியாக. அப்படிப்பட்ட ஒரு மலை இந்த தபசு. அப்படி முருகப்பெருமான் அனைவரையும் முக்தி என்கின்ற பெரும் பேற்றை முருகப்பெருமான் இங்கே தபசு மலையிலிருந்து பால தண்டாயுதபாணியாக இருந்து இங்கே அருள் செய்கின்ற மலை என்று இங்கே போற்றப்படுகிறது இந்த தபசு மலை. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில். வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன செய்யலாம், திருக்கோயிலில் போய் பார்ப்போம். ஒவ்வொரு மலையாக பார்த்துட்டு வரோம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன். நேற்று என்ன மலை பார்த்தோம்? சென்னி மலை பார்த்தோமா? நேற்று ஊத்து மலை. முந்தா நாள் தான் சென்னி மலை. இப்படி ஏதோ நம்மளையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவியில் ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவார் வருவார் அச்சவை என்று கூறுவதற்கு எனக்கு நம்ம தினசரி ஒரு முருகப்பெருமானுடைய தலத்தை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கு. சரி, அந்த தளத்துக்கு இப்போ போன மாதிரி ஆகி போச்சா? அந்த போல கேட்டதும் அந்த தளத்துக்கு ஏதோ கொஞ்சம் போயிட்டு வந்த மாதிரி. குற்றாலம் இன்னைக்கு அது இன்னைக்கு குற்றாலத்தில் போய் குளிக்கல, அகத்தியரை போய் தரிசிக்க. அப்படி இன்னைக்கு குற்றாலம் படலாம். இப்போ உலக மக்களுக்கு தான் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா உங்களுக்கு? போய் அங்கே போய் குளிக்கணும்னு ஞாபகம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்னன்னா யாரு அது ஆமாம் அங்கே தானே இங்கே தானே பொதிகை மலைக்கு தானே வர்றாரு. அங்கேருந்து இப்போ எங்கே வர்றாரு? பொதிகை மலைக்கு தானே வர்றாரு. போகும்போது இங்கே குற்றாலத்தை இதுக்கு தானே போகிறாரு. குற்றாலம், பாபநாசம் போன்ற தலங்களை தரிசனத்துக்கு தான் போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மலை தபசு மலை. இங்கே வருவர்களை ஞானியாக ஆக்கியிருந்தால் அப்படின்னு சொல்ற ஒரு தவமாக இது போற்றப்படுகிறது சொல்லி நான் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தளத்தில் போய் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்யலாம். இப்போ புராணத்திற்குள்
காவிரி நீங்க படம் எனக்கு முடிச்சிட்டோம். இன்னைக்கு திருக்குற்றால படம். இப்பதான் கேட்டேன், அம்மா இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு பாப்பா. தண்ணி வேற சிவபெருமானது புகழ்களை எடுத்து கூறி வேகம் கொண்ட கரிய மேனியரான திருமால் வீட்டிருக்கின்ற குற்றாலம் என்று சொல்லப்படுகின்ற வளமான ஒரு நகரை அகத்தியர் அடைந்தார். எங்கிருந்து அங்கிருந்து தென்திசை நோக்கி வந்தாரா, கமண்டல நீரை கவிழ்த்தினது. உடனே விநாயக பெருமான் அவருக்கு ஆசி வழங்கிட்டு அவர் மறைந்தார். உடனே அங்கிருந்து தென்பகுதியாக வந்தார். வர்ற இடத்துல திரு குற்றாலத்தை அடைந்தார். அந்த குற்றாலத்துக்கு வரும்போது அது யாருடைய தலமாக இருக்கின்றது? குற்றாலம். நாம இப்போ சிவன் கோயில் பார்க்குறோம்ல, முன்னாடி அது எந்த கோயிலாக இருந்துச்சா? பெருமாள் கோயிலாக இருந்துச்சு. திருமால் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா வைஷ்ணவர் அதிகமாக வந்திருக்காங்க குற்றாலத்தில். இப்போதான் சிவலிங்கம் வச்சு அது சைவத்தலமாக இருக்கின்றது. அந்த குற்றாலத்தில் திருமாலுக்கு ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலை இந்த உலகத்தோடு எல்லாம் இம்மண்ணுலகத்தில் வேறு ஒரு கோயில் ஒப்பாகாது என்று சொல்கின்ற அடிப்படையில் அந்த கோயில் இருக்கும். வைஷ்ணவ தலத்திலே அது ஒரு முக்கியமான தலமாக. வைஷ்ணவ தலம் இப்போ 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதில் நம்ம ஆண்டல் ஒன்று, திருப்பதி ஒன்று, இப்படி திருச்சியில் ஸ்ரீரங்கம் ஒன்று, இப்படி நிறைய திருத்தல கோயில்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான கோயில். இதுக்கு பேர் குற்றாலத்தில் இதுக்கு முன்னாடி பேர் என்ன பேருன்னா திருமுற்றம்னு பேர். அந்த ஊருக்கு பேர் வேறு ஒரு கோயிலும் ஒப்பாகாது இருக்கின்ற திருமுற்றம் என்று வழங்குவார். அந்த கோயிலுக்கு திருமுற்றம். அதுக்கப்புறம் தான் மருவி திருக்குற்றாலம் என்று வந்திருக்கின்றது. அப்போ அதுக்கு முன்னாடி எதாக இருந்திருக்கு அப்படின்னா திருமுற்றம் என்கின்ற பேரில் அங்கே திருமால் தான் என்ன செஞ்சிருக்காரு, அந்த திருக்கோயிலில் இருந்திருக்காரு. அந்த அந்தர்கள் அளவற்றவர் நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் உண்மையான நூல்களின் விதியை உணர்ந்திருந்தும் அஞ்ஞானத்தால் தங்கள் சமயத்தை மேலானது என்று சிந்தித்திருந்தார். யாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமயத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வைஷ்ணவர் அவரை வழிபட்டாலும் உண்மை சமயம் எது அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செய்கின்றது தான் உண்மை சமயம். இப்போ வைஷ்ணவம் போன்ற பிற சமயங்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இடைச்சமயங்கள். அதெல்லாம் ஒரு உயிரினால் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு சமயம். சைவ சமயம் ஒன்று தான் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். அது சிவபெருமானே தோற்றுவிக்கப்பட்ட சமயம் சைவ சமயம். இப்போ நீங்கள் எந்த ஒரு சமயத்தை சொன்னாலும் முதல்ல எதை சொல்லுவீங்க? சைவம், அடுத்து வைஷ்ணவம், அப்புறம் சமண சமயம், அப்புறம் பௌத்தம், அடுத்து கிறிஸ்தவம், அப்புறம் இப்படி வரிசையை சொல்லிகிட்டே போவோம். ஆனால் முதல்ல ஒரு சமயம் எது என்று கேட்டால் சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லைனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தர செய்த நால்வர் குற்றால் என் உயிர் துணையை என்று கூட யார் சொல்லுவா? நமது சைவ இளையப்பனாக. அதுலேயும் தாய்மான தமிழ் சொல்றாரு, சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை. சைவ அதீதம் அப்படின்னா சமயங்களெல்லாம் கடந்த சமயம் சைவ சமயம். சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்ணில் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளலும் சமய நெறி புகுத வேண்டாம் முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்திலே என்று கூட தாய்மான சுவாமிகள் இங்கே அருமையாக போயிட்டாங்களா? நீங்க கேட்டீங்களா? நீங்க செம்படி கேட்டீங்களா? இதில் சரி, நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்கள் டெய்லி கந்தபுரம் ஓடிக்கிட்டு கந்தபுரம் வச்சு சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன அப்படி சைவத்திலே சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றில் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளலும் சமய நெறி புகுத வேண்டாம் முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று கூட தாய்மான சுவாமிகள் வேற எங்கேயும் போகண்டாம். இந்த சைவ சமயத்துக்கு இன்றே வாருங்கள், இன்றே இந்த நெறியில் புகுங்கள், தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாகும் ஜெகத்தீர். ஜெகத்தீரன்னா யாரு? நம்ம தான். எதையோ ஜனநாயக மக்கள் கோடி மக்கள் நாமளும் ஒருவராக இருக்கும். இந்த ஜெகத்தீரன் நம்மளை கூப்பிட்றாரு, வாங்க இந்த சைவ சமயத்தில் வழிபாடு செய்யுங்க. இந்த பிறவி விட்டாச்சுன்னா வேற பிறவி கிடைக்காது. காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார ஆர சிவ போகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய். எது பூரணமாக கிடக்கு? சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம்.
அப்படி கிடக்குங்க. சிவபெருமான் அனுபவிக்கக்கூடிய சமயம் இந்த சமயம். மற்ற சமயங்கள்லாம் இறைவனை பற்றி அறிஞ்சிக்கிட்டே போகும், நூல்களில் கற்றுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நம்ம சைவ சமயம் எப்படி அப்படின்னா, சிவபெருமானை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் கெட்டிக்காரங்க. இது அவங்களுக்கு சாமியை நல்லா யார் நல்லா உள்ளத்தில் வச்சு உள்ளே வச்சு அப்படியே வழிபாடு செய்கின்றாங்களோ அவர் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க. இதில் யார் கெட்டிக்காரங்க? யார் இப்படி கையை மேலே தூக்கமா வேண்டாமா? இல்லை நம்ம இன்னும் நம்ம அறிவு கொண்டு நம்ம இறைவன் வழிபாடு செய்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் உள்ளே வச்சு நீங்கள் பூசிக்கணும், அவ்வளோதான். அது நம்ம வெளியில் தெரியாது. சாமிக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் நீங்கள் சொன்னாலும் புரியாது. அதனால் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எந்த அளவுக்கு இறைவன் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்? நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. யார் எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், அதான் யாருடைய அன்பையும் யார் அளக்க வல்லார் அப்படின்னார். சிவபெருமான் ஒருவருக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் ஞானிகள் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அளவுபடாததோர் அன்பு காண்பான் கடை கழிக்கின்றேன் அப்படின்பாரு. அப்போ சொன்னார் ஞானிகளுக்கெல்லாம் அளவுபடாத அன்பு இருக்குமா, நமக்கு அளவுக்கு உட்பட்டு தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கோயிலில் இருக்கிற வரைக்கும் சாமி பற்றி சிந்திப்போம். இதை விட்டுக்கிட்டு வெளியில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலையே வேறு. அடுத்து இக்கா வாக்கா சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா, நீ வாங்க இன்னும் நிறைய கதையெல்லாம் பேசணும்னு அப்படின்ட்டு அங்கே போவோம். கிட்ட என்ன நினச்சிவோ அதை டிவி ஆன் பண்ணுறா, 1 மணி நேரம் ஒரு வழியாக சொற்பொழிவு கட்ட முடிச்சாச்சு அப்படின்ட்டு நம்ம இங்கே இந்த எல்லையை தாண்டதுமே நம்மளுடைய சிந்தனை மாறிக்கிட்டு. ஆனால் ஞானிகளுக்கு அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், ஒரு நிமிஷம் சாமி நினச்சா போதுன்னு அப்படி கண்ணை மூடிட்டு சாமியை சிந்தனை பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். ஆனால் ஞானிகள் எப்படின்னா, நீங்கள் 1 நிமிஷம் நினச்சாலும் சரி, 5 நிமிஷம் நினச்சாலும் சரி, முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சாமி தான் சிந்தனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாமி எப்படி இருப்பாராம், அமிர்தம் போல் இருந்து உள்ளே இருந்து அவங்களுடைய பசியெல்லாம் போக்குவாங்க. நம்ம பசிக்குன்னு அழுகுறோம்ல, வயிறு கிள்ளுது, அவங்களுக்கு பசியில் பசிக்கவே பசிக்காது. யாருக்கு? ஞானிகளுக்கு. இன்றைக்கி 1 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் 1 மணிக்கு தான் அவங்க சாப்பாடை பற்றியே அது நினைக்க மாட்டாங்க. சாமியாக பார்த்து கொடுப்பாரு. ஏன்னா பாவம் நம்ம தன்னை நினைத்து கொண்டிருக்கின்றது என்று சுயமானி கொடுத்துருவாரு. அவங்க அதை பற்றி சிந்தனை பண்ணவும் மாட்டாங்க, சாப்பாடை பற்றியே சிந்தனை பண்ண மாட்டாங்க. அஞ்ஞானிகளுக்கு கடவுள் தெரியாது, ஞானிகளுக்கு உலகம் தெரியாது. நாம் உலகத்தில் இருக்கோமா, சாமியை பற்றி சிந்தனை பண்ணுறோமாங்கிறது யாருக்கு தெரியும்? சிவபெருமான் ஒருத்தருக்கு. நம்ம அஞ்ஞானியா ஞானியா அப்படிங்கிறது நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதிக நாட்டம் எதுக்கு மேலே இருக்கும்? சிவன் மேலே இருக்குமா? எதை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் சிவா அப்படின்னு ஒரு சிவா சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போதான் சிவா ஜபம் தவம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்களா? கேட்டு அப்படி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சொற்பொழி கேட்டு சரி ஒரு 1/2 நிமிஷமாவது சாமியை அப்படி ஒரு ஜெபமானெல்லாம் வச்சுக்கிட்டு கையை மறைச்சி வச்சு அப்படியே ஒரு 108 தடவை சொல்லி போடுவாங்க. காலையிலையும் மாலையிலையும் சொன்னால் ரொம்ப சிறப்பு. துஞ்சியில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, 5 எழுத்து ஓதிலின் அரண்களுக்கு அன்பு அது ஆகும் அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. துஞ்சியில் காலை துஞ்சியில் மாலை, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைவதற்கு இந்த 2 நேரத்தில் இறைவனை அந்த 5 எழுத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு சிவபெருமான் மேல் அன்பு உண்டாகும் அப்படின்னு யார் சொல்றா? அன்பு அது ஆகும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறக்கிறாரு. தொடர்ச்சி யாரு? சிவபெருமான தொடர்ச்சி. ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு தாயாக வர்றாரு சிவபெருமான். நம்ம இது வரைக்கும் எத்தனை தாய் விதத்தில் பாலை குடிச்சிட்டு வந்தோம்னு நமக்கே தெரியாது. அந்த பாலெல்லாம் கணக்கு போட்டோம்னா திருப்பார்கடலில் இவர் இருக்கார் பாருங்க திருமாலை, அந்த கடலையே மிஞ்சிருவான். நம்ம இது வரைக்கும் அத்தனை தாய் வீட்டிலும் பாலை குடிச்சிட்டு வந்துருக்கோமா, திருப்பாடு கடலே மிஞ்சிருவான். அப்போ எத்தனை தாய் நீங்களே பார்த்துக்கோங்க, எத்தனை கோடி பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு தாய், 2 தாய், பல கோடிய தாய் அப்படிங்கிறாரு அன்னைக்கு. நான் அப்படி பிறகு நான் நினச்சேன், இதை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். 7 பிறவியா, நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, விலங்குகள், பறவைகள், அப்புறம் மனிதர்கள், தேவர்கள் 7. அதில் கடைசி மனித பிறவி. இனிமேல் எங்களுக்கு பிறவி கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருணகிரிநாதர் மாதிரி நம்ம படிச்சிட்டோம். அவர் எவ்வளோ பெரிய ஆளு. 7 கடல் மணலை அளவீடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறது. 7 கடலோட மணலை ஒரு வேளை உட்காந்து எண்ண முடியாது, ஒரு கை மணலே எண்ண முடியாது. 7 கடலோட மணலை உட்காந்து ஒருவேளை என்னன்னு நினச்சா கூட எண்ணிடலாமா நம்ம பிறவியை? பிறவி விட்டாலே
பிறப்பு கொடுத்து 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 நான் ஒன்றே சளிச்சு போயிட்டானா. கழுகொடு நரியும் எரிவும் மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். அவருக்கே என்னத்தை இவன் ஒரே படைச்சு படைச்சு வை, இவன் திருந்தவே மாட்டானா. சாமி வழிபாடு பண்ணி சீக்கிரம் போவேன், ஏன் இங்கே கடந்துட்டு உயிரை வாங்குற அப்படின்னு ரொம்ப வைவானா நம்மளை. யார்? பிரம்மா. போய் ஒழுங்காக வழிபாடு செஞ்சு உய்ய வேண்டியதானே, அதை விட்டு மறுபடியும் புதுசாக உடம்பு வாங்க வந்துடுற அப்படின்னு சொல்லி வைவாங்க. அதுதான் அந்த பாட்டு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாட்டி போட்டு உடைத்தாண்டி. இங்கே வர வேண்டியது, வீணா காலத்தை போக்க வேண்டியது, மறுபடியும் பிரம்மா முன்னாடி போய் நிற்க வேண்டியது, அவன் 2 திட்ட வேண்டியது, மறுபடியும் ஒரு உடம்பை கொடுக்க வேண்டியது, மறுபடியும் இங்கே வந்து என்னென்ன அட்டுழியம் பண்ணணுமோ பண்ண வேண்டியது, மறுபடியும் முன்னாடி போய் இதே நம்ம தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பிறகு எடுக்க ஒரு தப்பு பண்ண அப்புறம் மறுபடியும் போய் இதுலேருந்து ஒய்யக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய திருவடியை அணிந்து அடியார் கூட்டத்தோடு இணங்கி பணிகளை செய்தால் நாம் என்ன செய்யலாம், எடுத்த இந்த பிறவியிலே பெறும். சைவ சித்தாந்தத்தை திருக்கடைப்பெண் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்து பாதமடங்கியில் வைப்பனென்று ஒழிகிறார். எடுத்த பிறவிலே இனி ஒரு பிறப்பே இல்லாமல் சாமி நம்மளை செய்ய முடியாது. நாம் எடுத்துக்கொள்கின்ற உழைப்பை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்தளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வழிபாடு பண்ணணும். சைவ சமயம் ரொம்ப முக்கியமான சமயம். சமயத்திலே முக்கியமான சமயம், சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் சைவ. சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி புரணமாய் கிடக்குதையோ, ஏக உருவாய் கிடக்குதையோ, சேர வாழும் ஜெகத்திலே இந்த சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு இந்த எல்லா மக்களையும் கூப்பிட்றாரு தாய்மானசன். நாம் என்ன செய்யணும், இருங்க இன்னும் 2 சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய சீரியல்லாம் பார்த்துட்டு வந்து நான் பதறாம வரேன் அப்படின்ட்டு சீரியல் பார்க்குறதே நம்ம குறியாக இருக்கோம். தாய்மார்கள் பூராமே சீரியல் பார்க்குறதுல குறியாக இருக்காங்க. இளைஞர்கள் பூராமே என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு யார்ட்டையும் கொடுக்க மாட்டேங்காங்க. செல்ஃபோனை தகப்பனார் அப்போ தான் புதுசு வாங்கி கொடுத்துருப்பாரு, நல்லா கிடக்கும் புதுசாக. அப்போ தான் 10,000க்கு செல் வாங்கி கொடுப்பாரு. கொடுக்குற வரைக்கும் எப்பான்னு பின்னாடி வருவார். கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நீங்கள் யார் அப்படி அப்பாவே கேட்பாங்க. 2வது செல்ஃபோனை திருப்பி அப்பாவுக்கு போகவே போகாது, அது வாங்கி கொடுக்குறதோட சரி. அதுக்கப்புறம் அவரே பார்த்து இப்போ ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்டாடே அப்படிம்பாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குங்களா, அதில் பேசுங்க, இதில் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க என்ன அப்படிம்பாங்க. அது கொடுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தாயாவது தகப்பனாவது அவ்வளோதான், அப்படியே பிடிச்சி காலம். ஸோ அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கும்போது நல்ல ஒரு சமயத்தை நம்ம சாதணும். சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை போய் சேர்வதற்குண்டான வழியை நாம் பார்க்க வேண்டும் என்று யார் சொல்கிறார், தாய்மானசன். சைவ சமயமே சமயம், சமயா அதீத பலன்பாடு கை வந்திடவே மன்று வெளி காட்டு இந்த கருத்தை விட்டு பொய் வந்துடணும் சமய நெறி. மற்ற சமயம்லாம் போய் புக வேண்டக்கூடாதான். சிவபெருமான சமயத்தை தவிர மற்ற எந்த சமயத்தில் போய் புகுந்தாலும் விளைவு என்ன ஆகும், அது கெடுல போய் முடிஞ்சிடும். சார் உட்காருங்க, இப்படி உட்காருங்க. அப்போ சைவ சமயமே சமயம், மற்றதுன்னா சமயம் அல்ல. சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்று வெளி காட்டும் இந்த கருத்து பொய் வந்துடணும் சமய நெறி புகுத வேண்டாம். முக்தி தரக்கூடிய சமயம் எது அப்படின்னா, சைவ சமயம் ஒன்று தான் முக்தி தரக்கூடிய சமயம். மற்ற சமயங்களெல்லாம் சொல்லும் முக்தின்னு சொல்லும், ஆனால் அந்த முக்தியில் என்ன முக்தி அப்படின்னா பதமுக்தி என்று பெயர். சிவபெருமான் கொடுக்கின்ற முக்திக்கு தான் பரமுக்தி என்று பெயர். மற்ற முக்தியெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்னா, மறுபடியும் பிறவிக்கு உயிரானது வரும். ஆனால் சிவபெருமான் கொடுக்கின்ற முக்திக்கு இங்கே பிறவி வரவே வராது. நமக்கு பிறவிக்கு வரணுமா வர வேண்டாமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பிறகு இன்னும் நிறைய எடுக்கணும்னு ஆசையாக இருக்கா, இன்னும் ஒரு 10,000 பேர் எடுத்து பார்க்காம போகலான்னு நினைக்கிறீங்க. எனக்கு அப்படின்னு யாருக்கு என்ன இருக்கா, போதும்டா சாமி எனக்கு இந்த ஒரு பிறகையே போதும் அப்படிங்கிறாங்கல்ல. இன்னும் நிறைய பிறகு எடுக்கணுமா சுவா வேண்டாம்ல, இந்த ஒரு பிறகையே போதும்ல. அப்போ யாரை சாரணும், சிவபெருமானம். சிவபெருமானம் பார்த்தீங்களா, டக்குன்னு இல்லை, சிவபெருமானை சார்ந்தால் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற அது மாதிரி சிவபெருமானை சார்ந்தால் நமக்கு அடுத்து பிறவி வராது. சரி,
அப்படி அஞ்ஞானத்தால் தங்கள் சமயத்தை மேலானது என்று அவர்கள் கருதியிருந்தார்கள். யாரு? வைஷ்ணவ சமயக்காரர்கள். வைஷ்ணவ சமயம் யாருடைய சமயம்? பெருமாளுடைய சமயம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயத்தை பிரித்து வச்சுருக்காங்க. வைஷ்ணவத்தை வழிபாடு பண்ணுறவர்களுக்கு பேர் வைஷ்ணவர், பெருமாளை வழிபாடு செய்கிறவர்களுக்கு வைஷ்ணவர், இயேசு வழிபாடு பண்ணுறவர்களுக்கு கிறிஸ்துவர், இதில் வழிபாடு முஸ்லீம் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சமயம்? முஸ்லீம் சமயம் தானா? முஸ்லீம். அப்புறம் கடவுள் உண்டென்றும் இல்லைன்றும் சொல்லக்கூடிய ஒரு சமயம் சமண சமயம். ஒன்று இருக்காருன்னு சொல்லணும் கடவுள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். உண்டென்றும் இல்லைன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா? அப்போ அஸ்தி நாஸ்தி அப்படிம்பாங்க. அஸ்தினா இருக்காரு, நாஸ்தினா இல்லை. அப்போ கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்னு ஒரு சமயம் எங்கே போய் சொல்லுங்க. இதை இந்த சமயத்தை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இதுதான் அந்த காலத்தில் மேலோங்கி இருந்தது. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தம் வந்து தான் அப்பர் சமயம்லாம் வந்து அந்த சமயத்தெல்லாம் ஓட்டி விட்டாங்க. அது அங்கங்கே போய் ஒன்று ஜப்பானுக்கு போயிடுச்சு, ஒன்று இலங்கைக்கு போயிடுச்சு. புத்த சமயம்லாம் இப்போ அங்கங்கே இருக்குது. ஜப்பானில் இருக்குது, இங்கே இலங்கையில் இருக்குது. அப்போயே தமிழ்நாட்டை விட்டு ஓடி அடித்து உரட்டி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயம். அதாவது புத்தன் சமன் கணுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திர மாவன அஞ்சலுக்குமே அப்படின்னு கூட ஞானசம்பந்தம் கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சல் மெண்டர்கள் இரவிலர் என்பறான் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சின் கண்ட நமச்சிவாயவே அப்படின்னு கூட ஞானசம்பந்தம். அவங்களும் என்ன செய்வாங்கன்னா சமண சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா சுடுற வாழை போய் படுத்து கிடப்பாங்க. நம்ம சமயம் அப்படியே சொல்லுது. நம்ம சமயம் உடலே வருத்த வேண்டாம்னு சொல்லுது. நம்ம சமயம் விரதம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம விரதம் அப்போ வந்து பசிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம், பாலுக்குள்ள கூட சாப்பிட்டுக்கலாம் பசிச்சதுன்னா. ரொம்ப பசி தாங்க முடியலன்னா சொல்கிறாங்க. இல்லைன்னா இருக்கிறவங்க இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, சுடுற பாறையில் படுத்து கிடப்பாங்க. குஞ்சி அதாவது கஞ்சி இருக்கு பாருங்க, கஞ்சி எப்படி செய்வாங்கன்னா அந்த வடி அதை எப்படி சொல்ல, கஞ்சியை வந்து அப்படி வடியில் கஞ்சியை ஒழுகும் பாருங்க, அதை வாங்கி குடிப்பாங்க. அப்படி ரொம்ப அது ஒரு பல்லு விளக்க மாட்டாங்க. சமண சமயத்தில் பல்லு விளக்க மாட்டாங்க. ஏன்னா பல்லு விளக்குனா அதில் உள்ள உயிர்கள் இருக்குல்ல, கிருமிகள் இருக்குல்ல, அது இறந்துடும் அப்படின்னு பல்லு விளக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட சமண சமயத்தவர்கள் அப்பர் சாமிகளுக்கு நஞ்சை கொடுப்பாங்க. ஒரு ஈ கூட இது ஒரு கிருமி கூட தீங்கு நினைக்காத அந்த சமயத்தில் ஒரு இதை என்ன செஞ்சாங்க, அப்பர் சாமிகளுக்கு நஞ்சை கொடுத்தாங்க. இது 7 நாள் செங்கச்சூழியில் உள்ள வச்சாங்க. கல்லை கட்டி கடலில் தூக்கி வீசி எறிஞ்சாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சமயம்னா கரெக்டாக இருக்கணும் எந்த இதுலேயும். என்ன இவர் வந்து சிவபெருமான சமயத்தில் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாங்க, கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சாங்க. உடனே நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் நம்ம சாமி. யார்? அப்பர் சாமி. அப்படியே கல் நினைக்கிற விதக்குமா செல்போன் எடுத்துக்குவோம். அது நீங்கள் வச்சுக்கீங்களா சார்? லைட்டை மட்டும் காமிச்சு அப்போ அப்படிப்பட்ட சமயம் சைவ சமயத்தில் தான் எல்லாமே இருக்கும். பிற சமயங்களில் நம்ம மாதிரி சொல்லக்கூடிய எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. இருக்கு அப்படி சைவ சமயத்துக்கு நிகரானது எந்த ஒரு சமயம்? வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தமும், புத்தமும். இப்படி பிற சமயங்கள் எல்லாம் தாண்டி சைவ சமயம் ஏன் வேறோடு இருக்கு அப்படின்னா அது ஒன்று சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம். அப்போ அதுதான் கடைசியாக சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் அது சைவ சமயம் தான். ஏன்னா ஆதியில் எப்போ சிவபெருமான் இருக்காரோ அப்பயே சைவமும் இருக்கு. புரியுதா? 100 கோடி பிரம்மர்கள் நொந்திரன் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே ஏறு கங்கை மன்னல் இந்திரன் இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. எத்தனையோ கோடி பிரம்மர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, மாண்டுட்டாங்க. எத்தனையோ திருமாவளவர்கள் மாண்டுட்டாங்க. அவர்களுக்கு முன்னாடி சைவ சமயம் இருக்கு. எப்போ சாமி இருக்காரோ அப்பயே. எப்போ இதெல்லாம் அனாதின்னு பேர். சாமி இருக்கக்கூடிய சமயமும் சாமியும் அனாதின்னு பேர். அது தோற்றமும் சொல்ல முடியாது, முடிவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமயம், அப்படிப்பட்ட ஒரு சமயம் சைவ சமயம். அப்போ இப்போ அனாதின்னு என்ன தெரிஞ்சு வச்சா தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு சமயம் சைவ சமயம்.
எப்போ சாமி அப்படி இருக்காரோ அதுபோலே அந்த சமயமும் அப்படி இருக்கு. இப்போ வைஷ்ணவனா இடையில் தோற்றுவிக்கப்பட்ட சமயம்னு சொல்லிடலாம். ஏன்னா திருமால் எப்போ பிறந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவரோட சமயம் வருது. இப்போ கிறிஸ்துவத்தை பற்றி சொல்லிடலாம். அது தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? 2022 வருஷம் தான் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சமயம் சைவ சமயம். கிறிஸ்துவம், இப்போ முஸ்லீம் எல்லாமே இடையில் வந்த சமயங்கள். ஆனால் சைவ சமயம் ஒன்று தான் ஆதியிலே அந்தம், ஆதி அந்தம் இல்லாத ஒரு சமயம், தொடக்கம் முடிவு இல்லாத ஒரு சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, அவரவர்கள் தத்தம் கொள்கையிலிருந்து 6 வகை சமயத்தில் நின்று அவரவர்கள் சைவ அவரவர்கள் கொள்கையிலிருந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அதே போல தான் வைஷ்ணவர்களும் அப்படிதான் தன்னுடைய கடவுளை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பெரும்பாலும் அந்த வைஷ்ணவ அந்தரர்கள் எம் இறைவரான சிவபெருமான அடியாரை பார்த்தால் சிறந்து சீறி எதிர்பட்ட நெடுங்கால பகைவரை போல் நிந்தனை செய்து அவர்களின் முகத்தையும் பாராதவராய் நுண்மார்க்கத்தையே தன் மார்க்கமாக வேதத்தை ஓதுவர் என்று சொல்லை தாங்கி இருந்தார். அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வைஷ்ணவ சமயத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்களாம், அங்கே முற்றத்தில் குற்றாலத்தில் இருக்கும்போது யாராவது சிவபெருமான் பற்றி பேசினாலோ இல்லை திரும்பி குடிச்சிட்டு வந்தாலோ இவங்களுக்கு வந்து இருக்கலாம் உடனே கோவப்படுவாங்க, அவங்க மேலே சிறந்து இருப்பான். இப்போ நம்ம கோயிலே ஒரு வரலாறு நடந்துச்சு தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஏற்கனவே திருவிழாவில் நம்ம பார்த்தோம். 24 திருவிளையாடலில் ஒருத்தர் என்ன பண்ணார், வைஷ்ணவ சமயத்தில் இருந்தார். கரெக்டாக சாமி கோயில் சன்னதிக்கு முன்னாடி தான் நடந்து போவார் வருவார். சாமி கோயில் வரும்போது என்ன செஞ்சுருவாரோ, கொடையை அப்படி பிடிச்சிக்கிடுவாராம். ஏதோ சிவருமானா அவர் பார்க்க மாட்டாராம். அது சொன்ன தாண்டது பார்த்தீங்களா? என்ன பண்ணுவாரோ, அந்த வைஷ்ணவர் வந்து திருநீர் பூசல் அடியார்களை பார்க்க மாட்டார், சிவருமானை பார்க்க மாட்டார். கரெக்டாக திருக்கோயில் வரும்போது கொடையை வந்து பிடிச்சிக்கிட்டே இப்படி போவாராம் சாமி பார்க்காம. இப்படி போகிறது ஒரு ஆளுக்கு கோவம் வந்துச்சு. யாருக்கு சொல்லுங்க கோவம்? அடியார்களுக்கு கோவம் வந்துச்சு. அடியார்களுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் சாமி பார்த்தா இப்படி கொடையை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சிவபெருமானிடம் போய் போயிட்டாங்க. வைத்தியநாத சாமி கிட்ட போய், சாமி இப்படி அவர் போகிறது சரியில்லை சாமி, நீ பார்த்து எதாவது செய் அப்படின்னு அடியார்கள்லாம் போய் விண்ணப்பிக்க, உடனே அடுத்த நிமிஷம் மறுநாள் அவர் காலையில் வந்தார் பாருங்க. எப்பயுமே அடியார்கள் சொன்னால் சிவபெருமான் இப்போ வழக்கம் போல் மறுநாள் வந்தார் பாருங்க. இவங்க தாங்க முடியாத துன்பத்தை சிவபெருமான்கிட்ட ஒப்புவிச்சிட்டாங்க. ஒப்புவிச்ச அடுத்த நிமிஷத்துலேயே மறுநாள் காலையில் அவர் வந்ததும் என்ன செஞ்சார், அப்படி கொடையை பிடிச்சார் பாருங்க. ஒரு கரடி வந்து அவர் கண்ணை பிடிக்கிட்டு போயிடுச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோயிலில் இருக்கும், அந்த சிற்பத்தில் இருக்கும். அந்த சார் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க, அவருக்கா சித்தனைக்கு முன்னாடி மண்டபம் இருக்குல்ல, அந்த மண்டபத்தில் நம்ம விழுந்து கும்பிடுவோம்ல, கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து, அந்த மண்டபத்தில் 2வது இதில் பாருங்கள் கரெக்டாக அவர் கொடை பிடிச்ச மாதிரி அந்த வைஷ்ணவர் ஒரு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே கரடி வந்து அதை கண்ணை பிடுங்கின மாதிரி இருக்கும். பார்த்துருவோம், நாளைக்கு கோயில் பார்த்துருவோம். வைத்தியநாத கோயிலில் போய் பாருங்கள், அந்த திருவிளையாடல் அந்த சிற்பத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி உடனே சாமி நோண்டாவது 2 கண்ணையும் எடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் மன்னிப்பு கேட்க சுவாமி அதுக்கப்புறம் கொடுத்து அவரை வாழ்விப்பார். இப்படி நிறைய திருவிளையாடலாம் சாமி பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்ன, வைத்தியநாத சாமி நித்தம் ஒரு திருவிளையாடல் பண்ணிக்கொண்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு அடியாருக்கு ஏதாவது ஒன்று திருப்பங்களையும் மாற்றத்தையும் உண்டாக்கி கொண்டே தான் இருக்கிறார் வைத்தியநாத சாமி. ஆறுரா என்று அலரானிலே வைத்தியநாதா என்று முருகானிலே அப்படின்ற மாதிரி வைத்தியநாத சாமியை நினைத்தாலே நமக்கு என்ன வரும், ஏன்னா நான் அடியனை ஆட்கொண்ட ஒரு நாதர் வைத்தியநாத சாமி. எல்லாரும் நிறைய பேரை வைத்தியநாத சாமி ஆட்கொண்டுருப்பார். இதெல்லாம் அடியனை வந்து அடியன் வந்து ஒன்றுக்கும் தான் நாய். அந்த பார்த்தீங்களா இருக்கா, அந்த அந்த சிற்பத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா நீங்கள்? இந்த பார்த்தீங்களா தெரியுதா? இன்னும் பார்த்துக்கோங்க. நம்ம வைத்தியநாத சாமி கோயிலில் தான் சார் சிற்பத்தில் இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வைத்தியநாத சாமி ஒவ்வொரு கையில் வச்சுருக்காங்க. அது கூட அது வைஷ்ணவர். சாமி பார்த்தா என்ன செய்வார், கொடையை பிடிச்சி போனாங்க. சாமியை பார்க்க மாட்டாங்க. அப்படி போகும்போது கரடி போய் அவர் 2 கண்ணையும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் சாமி வழிபாடு பண்ணி அவர் 2 கண்ணையும் பார்க்க போறீங்களா? இப்படி தெரியுது சார். எடுத்தீங்களா? இன்னொரு பார்த்து
யாரு படையை படிச்சுட்டு போனது அப்படி கண்ணை போய் கொடுக்குறது, கரடி போய் விடுவோம். சரி, இப்படி அடின்னு ஆட்கொண்ட விதம்லாம் நிறைஞ்ச சாமி. ஒன்றும் போதான் ஆயிரம் சாமி. வைத்தியநாத சாமி ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. என்ன திருவிளையாடல் தெரியுமா? ஒரு சினிமா பைத்தியத்தை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைத்தியநாத சாமி ஒரு சினிமா பைத்தியத்தை அடியார் ஆக்கியிருக்காருன்னா இதை விட ஒரு சிறப்பான இதை வேற எதுவும் சொல்ல முடியாது. யாரு? அடியன்னா சரியான சினிமா பைத்தியமாக இருக்கு. அடியவராக ஆக்கியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு இல்லை சார், உங்களோட அடியில் பயங்கரமாக பார்ப்பேன் சார். அந்தளவுக்கு மூழ்கி இருந்தேன், அதுலேயே இருந்தேன். எப்படி தான் அடியார் ஆகினாரு உண்மையே அதிசயமாக இருக்குது. அது அவர் செய்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று. ஏதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சிவமனம் பண்ணியிருப்பார். அது சொல்லுவேன். அப்படி ஒன்று எதுக்குமே ஆகாதவன சாமி என்ன செஞ்சிருக்காரு, தன்னையும் ஒரு பொருளாக்கி ஒரு நாய்சிபிடியை ஏற்றி வச்சிருக்கோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், இருக்கக்கூடாதா? வைத்தியநாத சாமி கண்டிப்பாக இனிமேல் அவர் மேல் அன்புடையவராக திகழ வேண்டும். எல்லோரும் இங்கே வந்தாச்சு, இனிமேல் சாமி மேலே அன்பு வைத்து போகத்துக்குண்டான நெறியை நாம் பார்க்க வேண்டும். சரி, அப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் சிவருமானை பற்றி சிவருமான் அடியாரை பார்த்தாலே சினந்து சீறி எதிர்பட்ட நெடுங்கால பகைவரை போல இருப்பாங்க. அவருக்கு ஏதோ வாய்க்கா தவறு வரப்பு தகர மாதிரி என்ன செய்வாங்களா, பார்த்தா கோவப்படுவாங்க. அடியார்களை பார்த்தா, சிவன் அடியார்களை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வருது. எந்த சொல்லியும் தாங்கி தன் சமய ஒழுக்கத்தை தாம் மேற்கொண்டு ஒழுகாதவராய் அந்த ஊரில் இருந்தனர். தமிழை நன்கு ஆய்ந்த அகத்தியர் அந்த வைணவரின் தன்மையை உணர்ந்தார். அந்த நேரத்தில் யார் வந்தால் அங்கே அகத்திய முனிவர் வந்தார். வந்து என்ன செஞ்சார், அவங்களுடைய தன்மையெல்லாம் உணர்ந்து பார்த்தார். அவங்க என்ன புசிப்பாங்க? நாமம். அது உடனே டக்கு நாமம் அப்படின்னு கரெக்டாக தெரியும். நாம் என்ன புசிப்போம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் சார், இன்னைக்கு தபசு மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஊத்து மலை முடிஞ்சு இன்னைக்கு தபசு மலை. சரி உட்காருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லுங்க, அகத்தியம் வைஷ்ணவ நன்கு உணர்ந்தவராக இருந்தார். அகத்தியம் அதான் தன் சமய ஒழுக்கத்தை தாம் மேற்கொண்டு ஒழுகாதவராய் அந்த ஊரில் இருந்தார். தமிழை நன்கு ஆய்ந்த அகத்தியார் அந்த வைஷ்ணவின் தன்மையை உணர்ந்திருந்தார். இப்போ இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வைஷ்ணவர்கள் வந்து திருமண் அணிந்து இருந்தாங்க. அவங்க அதுக்கு பேர் என்ன பேர்? திருமண் என்று பெயர். ஆனால் நம்ம சமயத்தில் என்ன சொல்லப்படுது? திரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமண் இருக்குல்ல, திருமண்ணுக்கு பாட்டே கிடையாது. அந்த ஆழ்வார் உருவாக்குன்னா திருமண்ணுக்கு பாட்டே பாடலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் திருநீருக்கு பாட்டு யார் பாடியிருக்காங்க? ஞானசம்பந்தர். இதில் நூல்களில் பார்த்தீங்கன்னா திருமால் வந்து ஒரு இடத்துல திருநீர் பூஜித்தாருன்னா அவங்களே பாடியிருக்காங்க. நம்மால் வரை பாடியிருக்காரு. அவர் வந்து திருநீர் பூசித்தாரு பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாடுறாரு. அப்போ திருநீற்றினுடைய பெருமை நம்ம எப்படி சொல்லுங்க பார்ப்போம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயு ஓய்பங்கன் எல்லாம் செய்யப்படுவது திருநீர். அந்த திருநீருக்கு பாடல் இருக்கு, திருமண்ணுக்கு பாடல் இல்லை. நீ எங்கே வேணாலும் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால தான் சைவ சமயம் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். சைவ சமயமே சமயம், சமயா அதீத பலம். முக்தியை கொடுப்பது திருநீர். யாராக இருந்தாலும் சரி, திருநீர் பூசா கண்டிப்பாக முக்தி ஒரு நாள் கண்டிப்பாக. முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், பக்தி தருவது நீர், பறவை இனியது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், சித்தி தருவது நீர், அளவாயா காண இனியது நீர், கவிதை தருவது நீர், பேணி அணிபவருக்கு பெருமை கொடுப்பது நீர். ஒரு ஆள் பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? திருநீர் பூசிந்தா அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். பேணி அணிபவருக்கு பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேலம் தருவது நீர், திரு ஆளவாயும் திருநீர். எயில தட்டது நீர், இருமைக்கு உள்ளது நீர், பயிலப்படுவது நீர், பாக்கியமாவது நீர், புல்லை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர், ஐலை புலி தரும் சூரத்து ஆளவாயான் பூசை இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், அந்தமதாவது நீர், தேசம் புகழ்வது நீர், திரு அளவாயாம் அறுத்தமதாவது நீர், அவலம் அறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர், வானம் அழிப்பது நீர்.
பொருத்தம் அதாவது புண்ணியர் பூசும் வெந்நீர். புண்ணியம் பண்ணி தான் திருநீர் பூச முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னத்தை திருநீர் பூசினாலும் உடனே என்ன செஞ்சிருவீங்க, அழிச்சிருவீங்க. அங்கிட்டு போய் அப்படின்ட்டு அழிச்சிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. திருநீர் வெளியில் நல்ல பிள்ளை மாதிரி திருநீர் பூசிட்டு அங்கிட்டு போய் என்ன செய்யறாங்க, அழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ புண்ணியம் பண்ணியதாக தான் என்ன செய்ய முடியும், புண்ணியர் பூசும் வெந்நீர். அயிலை பொழிதல் சுழத்த அளவாயாம் திருநீர். கடைசி என்ன பண்ண, ஆற்றல் அடல் விடையேறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாகின தீர. என்ன சொன்னாரு, எது தீருனாரு, தீப்பினியாயின தீர. வெப்பு நோய்கள் என்னென்ன இருக்கும், காய்ச்சல் இருந்துச்சுன்னா அந்த பதியத்தை படித்தா, வயிற்று இருந்துச்சுன்னா இந்த பதியத்தை படித்தா என்னென்ன நோய் இருக்கோ, எந்த நோய் வந்தாலும் இந்த திருநீட்டு பதியத்தை பாடினால் நமக்கு அந்த நோயானது சரியாகும். நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வினையின் காரணமாக நோய் வருகின்றது. அதுக்கு இந்த வினைக்குரிய பதியம், இந்த திருநீட்டு பதியம் படித்தாலே எல்லா விதமான நோய்களுமே நீங்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாருல, இதை நீக்கும் மந்திரமாக நினைத்ததை. மந்திரம் என்பது என்னது, நினைப்பவரை காப்பது மந்திரம். அந்த மந்திரமாகவே விளங்குவது திருநீர். அப்போ அந்த திருநீர் பூசினா கண்டிப்பாக அவர் நினைப்பவரை காக்குமா காக்காதா, கண்டிப்பாக காக்கும். அப்போ திருநீர் பூசிட்டு சிவத்தை நினைத்தால் கண்டிப்பாக எந்த விதமான நோயாக இருந்தாலும், எந்த விதமான வருத்தம் வந்தாலும் அது நீக்கிவிடும். சொல்கிறால, அவளை மறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர், வானம் அளிப்பது நீருங்கிறல. கண்டிப்பாக நமக்கு வருத்தமே வராது. திருநீர் பூசி சிவத்தை நினைங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாம் ஆகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவரேங்கிறார்ல திருமலை. அப்போ சிங்காரமான திருவடி போகணும்னா மங்காமல் என்ன செய்யணும், திருநீர் பூசணும். பூசினாதான் மங்காமல் போய் நாம சேரணும். சரி, நமக்கு நெருங்கிட்டே இருக்கு. குறுகிய வடிவத்தையுடைய அகத்தியமா முனிவர் அந்த அந்தனின் செயலை அறிந்து குற்றாலம் என்ற ஊரின் வழியே திருமாலின் கோயிலுக்கு முன்னே வந்தார். இப்போ குற்றாலம் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஏற்கனவே திருமுற்றம்னு பார்த்தோம். அந்த கோயில் வழியாக தான் வந்தார். அந்த அதிகமாக யாருக்கா வைஷ்ணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வைஷ்ணவருடைய தன்மையை அறிந்து கொண்டார் அகத்தியமா முனிவர். அறிந்து கொண்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்றார். நமக்கு குற்றாலம்னா நமக்கு எது யாவரும், ஒரு செகண்ட் சொல்லி குளிக்கல, அங்கே அறிவுங்க, அங்கே போய் நல்லா குளிக்கலாங்க. இப்போ அங்கே குளிக்க விட மாட்டேங்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கா தண்ணி. அது எல்லாருக்கும் குற்றாலம்னா அறிவுதான். என்னங்க குற்றாலம்னா அருவி, ஐந்தருவி, புளி அருவி, செண்பகதேவி அருவி, பழைய குற்றாலம், வரிசையை சொல்ல இப்படி குற்றாலம் அப்படின்னாலே அது வரிசையெல்லாம் வந்துடும். இப்படி எல்லாம் அருவிதான் வரும். ஆனால் அங்கே சிவன் கோயில் உள்ளது. கோயில் அங்கே தான் இருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள யாருமே உள்ள மாட்டாங்க. கூட்டமே இருக்காது. கூட்டம் பூரா எங்க இருக்கும், குளிக்கிற இடத்துல இருக்கும். அங்க சிவன் கோயில் இருக்கிறது யாருமே தெரியாது. எல்லாருமே அப்படித்தான், அழிவே அப்படித்தான். ஆரம்பத்தில் அது கோயில்னு எனக்கு தெரியாது. யாரும் சொன்னா தானே தெரியும். இல்லை அப்படி ஆகிப்போச்சு. அப்படி பழகி என்ன கொண்டுட்டாங்க, போய் குற்றத்தை நல்லா குளிட்டான். விடிய விடிய நல்லா குளிச்சுட்டு வாங்கப்பா. அங்கே போய் யாரும் சாயம் விட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. நல்லா குளிச்சுட்டு வாப்பா அப்படின்பாங்க. ரெண்டாவது அங்கே மூலிகை தண்ணி, அங்கே வரக்கூடிய தண்ணியை வெளியே தண்ணி எல்லா மூலிகை செடியும் அடித்து வந்து நம்ம மேல் படும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அது என்ன ஆயிரும், உடல் நொழியாக வரக்கூடிய நோய்கள்லாம் அது தண்ணி. அந்த தண்ணீர் மேலே படுவதே ரொம்ப விசேஷம். குற்றாலத்தில் அங்கே வரக்கூடிய தண்ணி. அங்கே குளிச்சுட்டு நம்ம எங்கே போகணும், நேராக திருக்கோயிலுக்கு போகணும். குளிச்சுட்டு நல்லா போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டோமா, வந்தோமா, தங்கச்சி பிள்ளைய பார்த்தோமா, பாயசத்தை சாப்பிட்டோமா, பசேரி போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்தோமா, நல்ல அருவியில் குளிச்சோமா, திருக்கோயிலுக்கு உள்ளே போனோமா, நல்ல சாமி வழிபாடு செய்தோமா இருக்கும். உள்ளே போனால் என்ன செய்யணும், சிவபெருமான வழிபாடு போய் அங்கே இருக்கக்கூடிய பதியங்களை பாடணும். ஞானசம்பந்தர் அந்த பலாமரத்துக்கு ஒரு தனி பதியமே பாடியிருக்காரு. பலாமரம் ரொம்ப விசேஷம். அதுதான் தலைவிருஷம். அங்கே அம்பாள் வந்து குடல்வாய் மொழி அம்மையாக அங்கே இருக்கின்றார்கள். அந்த அம்பாளை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் விளையும்.
அம்மா குட்டியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. குழல்வாய் மொழி அம்மைன்னு பேர். பேச்சுத்திறன் இல்லாதவங்க அங்கே போனாங்கன்னா பேச்சு நல்லா வரும். அங்கே போயாச்சுனாலே சொற்பொழி பேசக்கூடிய ஆற்றல்லாம் அம்பாள் கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே போய் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். அதனால தான் அம்பாள் வந்து கொஞ்சம் சொற்பொழி நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி பேச விட்டுருக்காங்க நினைக்கிறேன். குழல்வாய் மொழி அம்பாள். ரெண்டாவது பராசக்தி, 2 பேர் இருக்குது. பராசக்தி பீடம் பக்கத்துலேயே இருக்குது. 2 அம்பாள் அங்கே, இந்த சைடு பராசக்தி, இந்த சைடு குழல்வாய் மொழி. அங்கே சக்தி பீடமும் இருக்குது. அங்கே வந்து இப்படி பல சிறப்புகள் வந்து அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே எத்தனையோ பேர் மோட்சம்லாம் அடைஞ்சிருக்காங்க, எத்தனையோ ஞானிகள் அங்கே மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, சங்கு இருக்குது பார்த்தீங்களா, சங்கு இப்படி வந்து இப்படி விழுவாங்க. அதே மாதிரி அந்த கோயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட அமைப்பு சங்கு மாதிரியே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கு வடிவ அமைப்பில் உள்ள ஒரு திருக்கோயில்னா அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. திருவிடை முருகர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன சிறப்பு தெரியுமா? அங்கே வந்து அதுதான் மகாலிங்கம்னு பேர். மகாலிங்கமா அது பிரணவ வடிவில் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு உள்ளே போனோமே கருவறை வந்து என்ன இருக்குது, சாமி இருக்காரா, அது போல் லிங்கம் வந்து மகாலிங்கம். அது வந்து கருவறை போல். இந்த சைடு முதல்ல உள்ளே போகும்போது விநாயகரும் முருகரும் இந்த பக்கம் இருப்பாங்களா, இந்த பக்கம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திரு வளஞ்சிரி விநாயகர் பெருமான் கோயில். இந்த சைடு கரெக்டாக சுவாமி மலை இருப்பார். கரெக்டாக அந்த திருக்கோயிலை சுற்றி பாருங்கள். கரெக்டாக தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல ஆலங்குடி இருக்கும். கரெக்டாக நடராஜர் இருக்கக்கூடிய இடத்துல சிதம்பரம் இருக்கும். கரெக்டாக அந்த கருவறையில் இருக்கிற இடத்துல மகாலிங்கமாக இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் மருவாளர் இருப்பார் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு கோயில். அங்கே ஒரு சிவன் கோயிலில் என்னென்ன இருக்கோ அது பூராமே அந்த கோயிலை சுற்றி கரெக்டாக ஒரு சிவாலயமாகவே திகழும் அந்த திருக்கோயில். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு சிறப்பு. அப்படி இந்த திருக்குற்றாலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, சங்கு வடிவ அமைப்பிலே இந்த கோயில் இருக்கும். எவ்வளோ சிறப்பு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த குற்றாலத்தை வந்து அப்பசாமிகள் சிறப்பித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, குற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாருளரோ. கடைசி காலத்தில் இந்த உயிர் மண்ணை விட்டு நீங்கும் போது யார் நமக்கு வந்து துணை செய்வார்னாரு? குற்றாலத்துறை கூத்தன் அல்லால். பஞ்சசபையில் அது ஒரு சபை குற்றாலத்தில், சித்திர சபைன்னு பேர். அங்கே போயிருக்கீங்களா? எல்லாம் இங்கே கோயிலுக்கு போவாங்க, சித்திர சபைக்கு போக மாட்டாங்க. தனியாக ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போனால் தெரியும். போயிருக்கீங்களா? சித்திர சபை போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? சித்திர சபை போனதில்லை. நீங்கள் போயிருக்கீங்க. கடைசி நம்ம வழியா நீங்கள் கூட்டிட்டு போனதை நாங்கள் பார்க்க முடியும். அது எதுவும் நீங்கள் கூட்டு போனதாங்க நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு வழியை நம்ம ஒரே ஆமாம் அவங்க கூட்டு காமிக்கிறாங்க. சரி, அடுத்து போயிடுவோம். இப்போ குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சான். போய் சித்திர சபையை பார்த்துட்டு தான் மற்ற வேலை. சரி, சித்திர சபை என்ன சபை? சித்திரம் வதைப்பட்டு இருக்கும். அதில் சாமி நடனம் ஆடி கொண்டிருப்பார். சித்திரம்னா ஓவியம். ஓவியத்தில் சாமி நடனம் ஆடி கொண்டிருப்பார். அது சித்திர சபை. அடுத்து வந்து பஞ்சசபையில் பொற்சபை சிதம்பரம், வெள்ளியம் சபை மதுரை, தாமிர சபை செப்பேடு, திருநெல்வேலி பக்கத்தில் செப்பேடு, ரத்தன சபை வந்து திரு ஆலங்காடு. மொத்தம் 5 சபை வந்துருச்சா? சித்திர சபை 1, எந்த ஒரு திருக்குற்றாலம், தாமிர சபை செப்பேடு, வெள்ளியம் சபை மதுரை, பொற்சபை சிதம்பரம், ரத்தன சபை திரு ஆலங்காடு. ஆலங்காட்டில் சாமி காளியோடு நடனம் ஆடுறாருல்ல, காளியோடு ஆடி கனகாஜலத்தாடி மூலியோடு ஆடி ஓடையத்தை ஆடின்னு காளிதேவி கூட போட்டி போட்டு நடனம் ஆடி சாமி அப்படின்னு மேலே தூக்குவார் காலை. அங்கே ஓடையினா நடராஜ எப்படி இருப்பார், காலை மேலே தூக்கி நடனம் ஆடி இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோயிலுக்கு ஓரத்தில் காளிதேவி இருப்பாங்க. அந்த காளி திருக்கோயில் இருக்கும். அம்பாள் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தில்லையினுடைய எல்லையில் போய் சாமி இருக்க வைப்பார். அது நிறைய கதை இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம இதை மட்டும் பார்ப்போம். போயிடுவோம். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? துபாயா? துபாய் போகணும்னு எல்லா கோயிலும் பார்க்குறோம். அது சாப்பிட்டு முடியுமா? பெரிய கோயில் இருக்கு, குற்றாலம் பார்த்துருவோம். சரி,
இப்படி எவ்வளவோ சிறப்புகள் அப்ப கடைசி இந்த உயிரானது நீங்கும் போது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் நிறைய வந்து அஸ்தி அங்கெல்லாம் போய் கரைப்பான். குற்றாலத்தில் ஓடு தண்ணியில் திரும்பி கரைக்கும் போது ஓடு தண்ணியில் கரைக்கணும். கெட்டி கிடக்கிறது என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அது ஓடுது அங்கே எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, மேலே காரே இடம் வருது பார்த்தீங்களா, அங்கே தண்ணி எந்த நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. அதனால் இங்கே பாபநாசத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி எங்கே போய் சேர்ந்தா பூசேர்ந்தவங்கன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் போய் நிற்கும். அது வரைக்கும் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். அகத்தியமார் தான் வழிபட்டு ஒவ்வொரு தாமரை மலர் நிற்கிற இடத்துலலாம் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி நவகைலாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலத்தை வழிபாடு செய்து கடைசி பூ அந்த சேர்ந்த இடத்துக்கு பேர் பூ சேர்ந்த மங்கலம்னு பேர். அந்த தலத்தோடு நிறைவு செய்வார் நமது அகத்தியம். அது ஒரு கதை. அகத்தியமார் வழிபட்ட கதையில் அது ஒரு தனி கதை. இப்போ நம்ம இந்த அகத்தியம் இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கதை போய்கிட்டு இருப்பாருங்க. அப்போ நம்ம குற்றாலத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு அங்கே எப்படி கூத்தனாக இருக்கார் சாமி. நடனம் ஆடுற இடத்துல உறவே சிவன் எப்படி இருப்பார், கூத்தனாக இருப்பார். கூத்தாட தெரிஞ்சால் தானே என்ன செய்ய முடியும், கூத்த ஆடினா தான் அந்த சிறப்பை வந்து வெளிப்படுத்தி காமிக்க முடியும். அதுபோல் சிவபெருமான் அந்த நடராஜ பெருமானாக தில்லையம்பதியில் ஆனந்த கூத்தனாக இருக்கார். அங்கே இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஆனந்த கூத்தனாகவும் அற்புத கூத்தனாகவும் விளங்கி தோன்றுகிறார் நமது சிவபெருமான். அந்த கூத்து பார்த்தவங்க, ஆனந்த கூத்து பார்த்தவங்க அதுக்கு பிறவி எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எந்த கூத்து அதை பார்க்கறதுக்கு 2 முனிவர்கள் பதஞ்சலி வியாக்கிரவாதர் தவம் கிடந்தாங்க சிதம்பரத்தில். எப்படியாவது அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி பதஞ்சலி முனிவர் நல்ல தவம் பண்ணுவார். அந்த நேரத்தில் பிரம்மா சரஸ்வதி வந்து காட்சி கொடுக்க, இப்போ மகனே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்பாங்க. நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு பதஞ்சலி முனிவர். எதுக்காக தவம் செய்கின்றாய் அப்படின்னாரு பிரம்மா. நான் அந்த ஆனந்த நடனத்தை காண்பதற்காக தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது இந்த பிறவியில் உன்னால் முடியவே முடியாது அப்படின்னாரு பிரம்மா. ஏன் எதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, எத்தனையோ ஞானிகள்லாம் வந்து தவம் செஞ்சாங்க, ஒன்றும் முடியல, நீ ஒரு நாளே முடியாது, அதனால் தவத்தை கழிச்சுட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னாரு. இல்லை, நான் கண்டிப்பாக பார்த்தே தீருவேன் அப்படின்னாரு. இப்படியே இருந்தேன்னா நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னாரு பிரம்மா. நான் இறந்துருவேன்ல, இறந்துட்டு மறுபடியும் பிறப்பில்ல, அப்போயும் நான் இதே தவம் தான் செய்வேன், எப்படியாவது அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கணும் என்று தவம் செய்வேன் அப்படின்னாரு. பார்த்தாரு, இது உரைப்பு ரொம்ப கூடிக்கிட்டு போகுது அப்படின்ட்டு உடனே பிரம்மாவானது சிவபெருமானாக மாறினார். சரஸ்வதி தேவி அப்படி அம்பாளாக மாறினார். சிவபெருமான் தான் வேடம் போட்டு பிரம்மாவை வந்து அவரை சோதிச்சு பார்த்தாரு. பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வந்து எந்த நிலையிலும் இதில் உறுதியாக இருக்காரான்னு பார்த்தாரு. அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் நீ கவலைப்படாத, ஒரு வியாழக்கிழமை தைப்பூச நன்னாளில் வியாழக்கிழமை மதியம் உச்சி காலத்தில் உங்கள் இருவருக்கும் வியாக்கிரவாதனும் உனக்கும் யாம் அந்த ஆனந்த நடனத்தை தரிசனம் செய்ய உங்களுக்கு அனுமதி கொடுப்போம் என்று சிவபெருமான் கட்டளையிட, அதுக்கப்புறம் அவங்க தவம் செஞ்சு கரெக்டாக தைப்பூச நன்னாளில் வியாழக்கிழமை மதியம் உச்சி காலத்தில் சிவபெருமான் அறம்பெயர்கள் ஆட, தேவர்கள் எல்லாம் மலர் மாலை சூட, மத்தளங்கள் வாசிக்க சிவபெருமான் அந்த ஆனந்த நடனத்தை கண்டு காமித்தார். அந்த பதஞ்சலி வியாக்கிரவாதம் 36 தத்துவத்தை கடந்திருக்கின்ற அந்த பெருமானை, இந்த மண் தத்துவமாகிய முதல் தத்துவத்தில் வந்து நடனமாடக்கூடிய வலிமையை யாருக்கு வந்து ஆட செய்வது யார் அப்படின்னா இந்த பதஞ்சலி வியாக்கிரவாதம். அவங்க 2 பேரும் நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு நடராஜர் மூத்ததே நம்ம நினைச்சிக்க முடியாது, பார்க்க முடியாது. அவங்க 2 பேரும் தான் கூத்த ஆட வச்சாங்க சிவபெருமானம். இந்த ஆனந்த கூத்தை ஆட வைத்தார். இங்கே சித்திர சபையில் சித்திர கூத்து, தாமர சபையில் தாமிர கூத்து, வெள்ளி சபையில் வெள்ளி கூத்து, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாமி அங்கே வெள்ளி தோன்றி. பஞ்ச சபை சிவபெருமான் நடனமாடக்கூடிய சபை. குறிவடியத்துடைய அகத்தியமாமுனிவர் அந்த செயலை பார்த்து குற்றாலம் கோயில் வழியே திருமாலின் கோயிலுக்கு முன்னே வந்து நின்றார். அந்த கோயில் கூடியிருக்கும் வைணவர்கள் நெடுநேரமாக அவரை பார்த்து பகைவரை கண்டு உள்ளம் குழுங்குவதை போல் பெருமூச்சு விட்டு சிறந்து சொல்லலாம். அவரை பார்த்து நினைஞ்சாங்க, எல்லாம் கோவப்பட்டு இப்படி கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்கிய, திருநீர் ருத்ராட்செல்லாம் போட்டிருக்கிய, எங்களுக்கு முன்னாடி இப்படி நிற்காது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, சிறந்து அவங்க திட்டினாங்க. அணியக்கூடாத ருத்ராட்சத்தையும் விபூதியும் அணிந்துள்ளாய், அதனால் நீ உலகில் தேவர் யாவரும் அறியுமாறு பிச்சை ஏற்று திரிந்த சிவனுக்கு தொண்டனாவாய், அதனால் நீ இங்கு வருவது தகுதி அன்று அப்படின்னாங்க. பிச்சை எடுத்து திரிகின்ற சிவபெருமான் எப்படி சொல்றாங்க பாரு. உள்ளாத கண்டிகையும் நீரும் அணிந்தனை, இதனால்
உலகில் தேவர் எல்லாரும் அரியவை ஏற்றேனும் அடியவன் நீ ஈண்டு செல்லாது கைத்தளத்தில் ஒரு கோலும் கொண்டனையால் சிறியை போலும் நில்லா எம் பெருமான் என்றும் மாநகரன் அணுகாது நீங்கி என்றார். இந்த இடத்துல இருக்கிற எல்லாற்றையும் ஏந்தி பிச்சை ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் எதுக்கு பிச்சை பாத்திரம் எழுதினாரு சொல்லுங்க பார்ப்போம். பிச்சை பாத்திரம் சுவாமி ஏற்றி வந்தார். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வினைகளை வாங்குவதற்காக தான் சாமி என்ன செய்கிறாரு, பிச்சை பாத்திரம் எழுதிக்கிறார். ரெண்டாவது அது இன்னொரு காரணத்துக்காகவும் சாமி வந்தார். அந்த தாருகாவனத்து முனிவருடைய மனைவி தர்ம பத்தினிகளாக இருப்பாங்க, அவர்களுக்காக சாமி என்ன செஞ்சார், அந்த பிச்சை பாத்திரம் எழுதி வந்தார். அப்புறம் அந்த பத்தினிகள்லாம் சிவபெருமானுடைய அழகை கண்டு அவர் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. உடனே தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் கோவப்பட்டு அவர் மேல் புலியையும் யானையும் ஏவி விட்டார்கள். அதை சாமி என்ன செஞ்சார், யானையுடைய தொலியை உரித்து சட்டையாக அணிந்தார், புலியினுடைய தோலை எடுத்து இடுப்பில் அணிந்தார். இதெல்லாம் அது ஒரு கதை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்படி இருக்கின்ற சமயத்தில் சாமி எதற்காக பிச்சை பாத்திரம் ஏற்றுகிறார் என்று சொன்னால், அவர் எல்லாருடைய வினையையும் வாங்குவதற்காக சாமி பிச்சை பாத்திரம் யாராவது திருவோடு ஏற்றிருந்தால் நம்ம என்ன செய்யணும், நம்மளால் இயன்றதை வந்திருக்கிறது சிவபெருமானே அப்படின்னு நினைக்கணும். கைஜலியே இருக்கு, இடத்த கலை பண்ணு பரவாயில்ல, இடத்த கலை விடு சும்மா போட்டுக்கிட்டு அப்படின்னு திருப்பி அழிச்சிடக்கூடாது. இப்போ இது அவங்களுக்கு திருவோடு ஏந்தியவர்கள்லாம் சிவபெருமானாக வாங்க. சிவ சம்பந்தமாக யாராவது ருத்ராட்சி நினைச்சிருந்தா, விபூதி பூச்சிருந்தா, ஜடாமுடி அணிந்திருந்தா, இது இந்த சட்டம் இருக்கணும், காவி உடை அணிந்திருந்தா, அது மாதிரி இந்த சிவ சம்பந்தமாக எந்த ஆடை அணிந்திருந்தாலும் சரி அவர்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், நம்மளால் இயன்றதை அப்படின்னா தான் சிவ புண்ணியமாக ஆகும். அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், சிவார்ப்பணம் சொல்லி கொடுக்கணும். அதுதான் சிறப்பு. சரிதானா? சரி. உடனே என்ன பண்ணாரு, நீ இங்கு வருவது தகுதி என்று நீ கையில் தண்டையும் தாங்கிக்கின்றாய், புரியவனாயும் உள்ளாய், ஆகியனாலே எம் இறைவனான திருமால் இழந்திருக்கும் இந்த கோயிலை அணுகாமல் விலகி போவாயாக. உடனே இந்த திருக்கோயிலிருந்து நீ இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அகத்திய மாமன் வரை துரத்தினார்கள். வைணவர் அகத்தியரை பார்த்து கூறவும் அகத்திய மாமன் சினம் கொள்ளாது. அவங்கள பார்த்து அவர் கோபமே படலை. எப்பவுமே சைவத்தில் உள்ளவங்க கோவப்படவே மாட்டாங்க. யாராவது கோவப்படுவாங்களா? அப்போ பக்குவம் என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். யாருக்கும் கோவம் வராது. வந்தாலும் ஒரு செகண்டில் முனிவர்களுக்கெல்லாம் வரும், அடுத்த நிமிஷமே மாறிடும். ஒரு சாபம் போடுவாங்க, அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, அப்படி அந்த கோபத்துலேருந்து இறங்கி வந்துடுவாங்க. உடனே அந்த சாபத்துக்கு விமோச்சனமும் கொடுத்துருவாங்க. இதை செஞ்சால் இது நீங்கும் அப்படின்னு. இப்போ காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் 12 குழந்தைகள் வந்து என்ன செஞ்சு அவருடைய தவத்தை கலைத்தது, ஒரு முனிவருடைய தவத்தை கலைத்தது. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த 12 பேரும் நீங்கள் பண்டிகைகளாக இருக்க கடவுள் அப்படின்னு சாபம் போட்டார். அடுத்த நிமிஷமே சாமி நாங்கள் இது வந்து விமோச்சனம் என்ன அப்படின்னதும் உடனே அவர் அந்த கோபத்துலேருந்து இறங்கி உங்களை சொக்கநாத பெருமான் வந்து ஆட்கொள்வார் அப்படின்னு. உடனே அத்தனை பேரும் 12 குட்டிகளும் இனமாக சேர்ந்து 12 குட்டிகளும் தெரியும். அதுக்கப்புறம் சாமி காட்சி கொடுத்து அவர்களை மந்திரிகளாக ஆக்கினார். 12 பன்றி குட்டிகளுக்கும் பால் கொடுத்தார் சிவபெருமான். யாருக்கு சொல்லுங்க, தாயாய் முளை தருவானே தாராது ஒளிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேனும் நம்பி இனித்தால் நல்காயே என்று கூட நமது அணிக்க தாயாய் அலை கொடுத்த கேளல் அருங்குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவும். அப்படி முளை கொடுத்தார் சிவபெருமான். அப்படி தாய்க்காக இயங்கிட்டு இருந்த அந்த 12 குட்டிகளுக்கும் சிவபெருமான் தாயா பன்றி குட்டியாக மாறி உடனே பால் கொடுத்தாரு. அது எங்கே பார்த்தோம், நம்ம திருப்பரங்குன்றத்தில் அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டாங்க. எல்லாருமே பார்த்து தெளிவாக இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுது, எல்லா இடத்துலையும் சிற்பம் வச்சுருக்காங்க. இப்படி சாமி என்னென்ன திருவிளையாடல் பண்ணுவார் நமக்கே தெரியாது. அப்படி பண்ணுவார். அப்படி முனிவர் வந்து கோவப்படலை, அகத்திய முனிவர் கோவப்படலை. அவங்க சத்தம் போட்டாங்க, இப்போ கோவப்படலை. கோபம் கொள்ளாது நகைத்து சிரித்து வேதனையை தவறி ஒழுகின்ற நீங்கள் கூடி இங்கே இருப்பதை நான் அறியேன் என்று சொல்லி, இந்த வழி நான் செல்லக்கூடிய நல்ல வழி என்று எண்ணி வந்தேன். தெரியாமல் இங்கே வந்துட்டேன். இங்கிட்டு கூடி நல்ல வழி இருக்குன்னு சொல்லி வந்தேன். எனக்கு நீங்கள் வைஷ்ணவர்கள்ங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் மாறிய போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், பாதையை மாறி போனார். பொதிமலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அகத்திய மாமுனிவர் இதை சொல்ல வைஷ்ணவர் அதை சகித்து கொள்ளாமல், நீ
இந்த பகுதிக்கு வருவதும் முனிவர் அந்த வைணவரை பார்த்து உண்மையான சொல்லை சொன்னீர்கள். பெரியோரின் சாத்திர முறையும் இதுவேயாகும் என்று சொல்லி பிரம்மதேவர் பெற்ற தக்கன் என்பவனின் குலத்தில் தோன்றிய அவ்வைணவரை நீங்கி திரும்பிச் சென்றார். உடனே அந்த வைஷ்ணவரை பார்த்து அங்கிருந்து திரும்பி போயிட்டாரு. அப்படின்னு கையில் காக்கின்ற திரு நந்திதேவர் இது எப்படிப்பட்ட இடமா? நல்லது இல்லைங்க. இந்த குற்றாலம் எப்படிப்பட்ட இடமா? சான்றோரால் புகழப்படுகின்ற திரு கைலாயவடையை காக்கின்ற திரு நந்திதேவரும் நந்திதேவரும் இங்கே வந்து தவம் செஞ்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவந்த நிறமுடைய நான்முகரும் துர்வாச முனிவரும் வேத நூல் முழுவதையும் ஐயமில்லாது கற்றறிந்த பிருகு முனிவரும் கௌதம முனிவரும் கண்ணுவ முனிவரும் ததீசி முனிவருமான இவர்கள் சபித்து கொடிய சாபங்கள் எல்லாம் பொய்யாகுமா என்று நினைத்த வண்ணம் அகத்திய மாமனிவர் என்று சென்றார். உடனே அவங்க முனிவர்கள்லாம் இங்கே வந்து தவம் செய்த இடம் அப்படின்னு நினச்சி அவர்களை எண்ணி அந்த இடத்த விட்டு சென்றார். அதை நினச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு நீங்கி சென்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கௌதம முனிவரில் அங்கே அடங்கு நடம்லாம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? குற்றாலத்துக்கு போனீங்களா? அந்த கீழே இப்படி இறங்குற இடத்துல பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த கௌதம முனிவர் சொல்லி தான் அகத்தியர் தேவார திரட்டுன்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்களா? அகத்தியர் தேவார திரட்டு 25 பதியம். சாமி தேவார பதியங்கள்லாம் நிறைய இருக்குது, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. உடனே அகத்திய முனிவர் அவருக்கு தொகுத்து கொடுத்தது தான் 27 பதியங்கள். அதை ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? முற்றோதல் பண்ணிடுவோம். திருக்கோயில் வச்சு முற்றோதல் கண்டிப்பாக பண்ணிடுவோம். சரி. உடனே அருளால் கடல் கொண்டவராகி அகத்திய மாமனிவர் உயிருக்கு உயிராக என்ற சிவபெருமானை நிந்திக்கின்ற இவர்களின் அஞ்ஞானமான கர்வத்தை அடியோடு அழிப்பேன் என்று இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவங்களுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று அகத்திய மாமுனிவர் விரும்பினார். உடனே மாய வடிவம் கொண்டு அந்த இடத்தில் வரவும் தொலைவில் அவர் வரும்போதே அவரை கண்ட வைணவர் அவரை எதிர்கொண்டு நீண்ட நேரம் துதித்து அவரது அடிகளில் விழுந்து வணங்கவும் முனிவர் அவ்வணக்கங்களுக்கு திருமாலுக்கு ஆகு என்று உடனே வைஷ்ணவ வேடம் போட்டாராம். யாரு? இப்போ திருநீர் எடுத்துட்டு திருமணம் அணிஞ்சிட்டாரு. எதுக்காகனா அவருடைய கர்வத்தை அடக்குவதற்காக திருமணம் அணிந்தார். அவர்கள் மாதிரியே வேஷம் போட்டார். உடனே போனார். உடனே திருமாலுக்கு வணக்கம் அப்படின்னாரு. நம்ம என்ன சிவாயனம்னு சொல்லுவோம்ல, அவர் திருமாலுக்கு வணக்கம் சொன்னார். அப்படி சொன்னதும் அடிகளை வணங்கி எடுக்கின்ற அந்தரர்களை பார்த்து உங்களிடம் திருமாலிடத்து வைத்த அன்பானது அடைவிட முடியாது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? திருமால் மேலே இவ்வளோ பக்தியா அப்படின்னு அகத்திய மாமுனிவரை பார்த்து சொன்னாங்க. உடனே அவர் என்ன செஞ்சார்? முக்தி அருளுகின்ற சிறந்த அழகர் மலையில் இருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் அழகர் மலையில் இருந்தோம், முக்தி தரக்கூடிய அழகர் மலையில் இருந்தோம். இப்போ எங்கள் அத்திரிகிரி மலைக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றேன். அப்படி செல்லும் போது இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோமேன்னு வந்தேன் அப்படின்னு யார் சொன்னால்? அகத்திய மாமுனிவர் அந்த வைஷ்ணவர்களை பார்த்து சொன்னார். உடனே அதை சுட்டி காட்டவும் கை ஊப்பி திருமால் இருக்கும் கோயிலை விரைந்து அணுகி அங்குள்ள வைணவர் கூட்டத்துடன் வளம் வந்து திருமாலின் அடிகளை வணங்கி துதித்து பக்கத்தில் நின்ற அடிவரை பார்த்து இந்த மூர்த்தியை தரிசிக்க விருப்பம் கொண்டோம், திருமஞ்சனம் முதலியவற்றை விரைவாக கொண்டு வாருங்கள் என்றார் அகத்தியர். உடனே இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இதை பூஜை செய்யணும்னு. நீங்கள் அதை திருமஞ்சன குடத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அகத்திய மாமுனிவர் சொன்னார். எதுக்காக? பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வர சொன்னார். எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல செயல் என்று சொல்லி திருமஞ்சன நீரையும் மனம் கவலும் மென்மையான மலர்களையும் மனம் கவல்கின்ற சிறந்த சந்தனங்களையும் அழகிய ஆடையும் மற்றவற்றையும் கொண்டு வந்து வைத்தனர். மூர்த்தியை பூசிக்கின்ற விதிமுறையை எல்லாரும் காணுங்கள், எல்லாரும் பார்த்துக்கோங்க, எல்லாரும் நல்லா பாருங்க, இந்த மூத்தத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் குறுகிய வடிவத்துடைய அகத்திய மாமுனிவர் அருகம்புள்ளையும் கங்கையும் அணிந்த சடையை உடைய சிவபெருமானின் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு திருமால் விக்கிரகத்தின் முடியின் மீது சிவந்த கையை வைத்து குறுகிய வடிவமாக ஆவாய் அப்படின்னு குறுகுன்னு வச்சுட்டாங்க. திருமாலை என்ன செஞ்சாராம்? திருமாலை வளர்ந்துருப்பாரா? இவருடைய சிவந்த கையை அவர் மேலே வேலை வச்சு குறுகு வச்சு அப்படியே சிவலிங்கமாக மாற்றிட்டாராம். யாரா? பெருமாளை. அதுக்கு முன்னாடி வைஷ்ணவ தலமாக இருந்தது, இப்போ என்ன தலமாக மாறிடுச்சு? சிவத்தலமாக. இதை மாற்றினது யாரு? அவருடைய கர்வத்தை அடக்குவதற்காக. ஏன் இன்னொன்று என்னன்னா, திருமாலாகவும் சிவபெருமான் இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறாங்களா ஹரியும் சிவனும் ஒன்று, இது அறிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கணக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானை யாரும் ஒப்பிட முடியாது. நாம் அறியக்கூடிய சிவம் ஒன்று, அறியாதவர் மயில் மண். இதை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க? ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் மயில் மண்ணுட்டாங்க. எப்பயுமே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, ஓணம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணை சடைமுடி தாமரையானே அப்படிங்கிறாரு திருமணதேவன். அப்போ சிவபெருமானை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தை சொல்லலாமா? எல்லாரும் உயிர் கூட்டம், உயிர் வர்க்கம். திருமால் முதற்கொண்டு அவர் 8வது குழந்தைய பிறக்கிறாருல்ல, கரணா. கருவில் பிறந்துட்டு அவங்க கடவுள் கிடையாது. புரியுது அவங்களுக்கு?
சிவபெருமான் எங்கேயுமே கருவில் பிறக்கல. அதனால தான் அவரை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்லக்கூடாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மண்ணும் தவண சடைமுடி. அப்படிப்பட்ட சிவபெருமான அவர் என்ன செய்யறார்? குறுகு என்று குறுகி அப்படி சிவலிங்கமாக மாற்றினார். குறுகு வாயாக என்று சொல்லி விக்கிரகத்தின் மேலே முடியின் மீது சிவந்த கையை வைத்து குறுகிய வடிவமாக ஆவாய் என்று குறுகிய வடிவமாக ஆவாய் அப்படின்னு 2 தடவை சொன்னார். அப்படி அது குறுகிடுச்சு என்று சொல்லி அமர்த்தி சிறந்த அறக்கால் செய்யப்பட்ட உருவத்தின் மீது கடுந்தீப்பட்டது போல் நெகிழச் செய்து ஒரு சிவலிங்கத்தை செய்தார். அப்படி சிவலிங்கமாக ஆக்கினார். ஊழிதல் பொருந்திய தாமரை மலரில் வீற்றிருக்கும் 4 கடும் திருமாலும் எக்காலத்தும் ஐதற்கு ஐதாக உள்ள எல்லை ஒன்றும் இல்லாத மேலான முழுவதற் பொருளான சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து மந்திரங்களை உச்சரித்து தன் பழைய வடிவத்தை எடுத்து பூநீர் முதலியவற்றை தூய்மையாக்கி விரைவாக பூஜை செய்தார். உடனே பழைய வடிவத்தை பெற்றார். இப்போ திருமணம் போய் திருநீர் ஆயிடுச்சு, கருத்தில் இருக்கிறது அப்படி ருத்ராஜ மணி ஆயிடுச்சு. அப்படியே சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அகத்திய மாமுனிவர். எங்கே குற்றாலம். அப்போ குற்றாலத்துக்கு போனால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அகத்திய மாமுனிவர் நமக்கு ஞாபகம். அவர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் என்று நாம் கருத வேண்டும். அதே மாதிரி அகத்திய மாமுனிவர் நம்ம வைத்தியநாசாமியும் வழிபாடு பண்ணியிருக்காரு. வரும்போது இங்கே வந்து வழிபாடு செஞ்சுருக்காரு. கமண்டலத்தில் உள்ள நீர் எடுத்து சிவகங்கை தீர்த்தமாக ஆக்கியிருக்கிறார். இப்படி நிறைய சிறப்பு இருக்குது நம்ம கோயிலில், வைத்தியநாசாமி கோயிலில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் அப்படி கமண்டலத்தில் இப்படி தண்ணீரை விட்ட மாதிரி இருக்கும். அந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா? நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம கோயிலோட வரலாறு எங்கே வருது அப்படின்னா, இப்போ 18 புராணங்களில் சூரிய புராணம் வருது பார்த்தீங்களா? சூரிய புராணத்தில் தான் நம்ம திருக்கோயிலோட வரலாறு அதில் வருது. சூதமாமுனிவர் கைலாயமலையில் அந்த ரிஷிகளுக்கு நம்ம ஊர் கதையை எடுத்து சொல்கிறார். புதுவை தல புராணம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறார். உடனே எல்லாரும் பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை ஏவியது போல் சிறந்து ஏவ அந்த தீயானது சூழ்ந்து வர அந்தனரை வளைத்து மேலும் பொறிகளை உண்டாக்கி துரத்தி செல்ல அந்த வைஷ்ணவ அந்தனர்கள் அஞ்சி ஓடி தம் நகரத்தை விட்டு பூமியில் இருந்து சிதைந்தார். உடனே அவர் என்ன பண்ணார்? மற்றவர்களெல்லாம் பார்த்து சிறந்து எல்லாரும் அடித்து பிடிச்சி ஓடியே போயிட்டாங்க அங்கேருந்து. இது என்ன இவர் பிடிங்கன்னாங்க. உடனே முனிவர் அவர்களை வளைத்து கொண்டார். வளைத்து கொண்டு அந்தனரை பார்த்து அகத்திய முனிவர் தீ தோன்ற விழித்து பார்க்கடலில் தோன்றி நஞ்சை ஏவியது போல் சிறந்தார். அவங்க என்ன பண்ணாங்க? கோவத்தில் சுற்றி சூழ்ந்தாங்க. இவர் கோவத்தில் பார்த்தாரு எல்லாம் அஞ்சு ஓடியே போயிட்டாங்க. இவர் கோவத்துக்கு முன்னாடி நிற்க முடியுமா? அகத்திய முனிவருக்கு முன்னாடி புரியுதா? அவங்க என்ன செஞ்சாங்க? இவர் சிவலிங்கம் மாத்திரமே இவங்க எல்லாரும் பக்கத்தில் சூழ்ந்து இவரை ஒரு வழி பண்ணுறதுக்கு வந்தாங்க. இவர் சிறந்து ஒரு முகத்தை தான் பார்த்தாரு, எல்லாம் அஞ்சு ஓடியே போயிட்டாங்க. நெருப்பு எப்படி படுமோ அது கூட பார்த்ததும் உடனே அந்த பார்வையிலே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வைஷ்ணவ அந்தனர்கள்லாம் ஓடியே போயிட்டாங்க, சிதறி ஓடினது. அந்த வைஷ்ணவர் அவ்வாறு சென்ற பின்பு இன்று முதலாக இது சிவத்தலமாக ஆயிற்று என்று சொன்னார். முழுவதற் கடவுளான சிவபெருமானை பூசித்து வணங்கி அனுமதி பெற்றுக் கொண்டு தெற்கு திசை நோக்கி நடந்து பொன்னையும் மணியையும் கொடித்து கொண்டு அருவி நீர் பாய்கின்ற புதிய மலையில் போய் அந்த சிவபெருமானின் மலர் போன்ற அடிகளை சிந்தித்து மெய்யான தவத்தை செய்து கொண்டிருந்தார் அகத்தியமான். உடனே இது விட்டுட்டு அந்த புதிய மலைக்கு போய் சாமியை எந்த நேரம் சிந்தனை பண்ணி அங்கேயே தவத்தில் சிறந்து விளங்கினார் அகத்தியமான். மலர்கள் மலரப்பெற்ற அழகிய சோலைகள் பொருந்திய புதிய மலையில் குற்றமில்லாத அகத்திய மாமுனிவர் வரத்தை கூறினோம். இனி பெருமையுடைய சீர்காழிப்பதியில் மலர்கள் நிறைய பெற்ற பொலிவான சோலையில் காவேரி பாய்ந்த தன்மை மற்றவற்றை சொல்கின்றோம் என்று இந்த இடத்துல யார் சொல்கிறா? கச்சி பசுவாச்சாரியர் சொல்கிறார். இது வரைக்கும் இந்த கதையை சொன்னோம். இனி அடுத்து அந்த இந்திரன் வந்து அந்த காவிரி நீர் கீழே வந்துருச்சா? போன கதையில் என்ன பார்த்தோம்? காவிரி கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை கவிழ்த்துன்னு காவிரி யாரும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியை கொண்டு இப்போ இந்திரன் வந்து எப்படி சிவபூஜை பண்ண போகிறான், சிவபெருமானை எப்படி அர்ச்சிக்க போகிறான் அப்படிங்கிறது ஒரு தனி படலமாக இருக்குது. இந்திரன் அர்ச்சனை படலம்னு இருக்குது. நாளைக்கு சிவபூஜையை பற்றி நிறையா இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, டோன்ட் விசிட். சுண்டல் நிச்சயம். அதனால் நாளைக்கு சிவபூஜையின் காரணமாக சுண்டல் நிச்சயம் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து நீங்கள் அது மதுரையிலேருந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு தான் கலந்துக்கும், வாய்ப்புலாம் கலந்து ஞாயிற்றுக்கிழமையா? என்னன்னு தெரியல. வியாழக்கிழமை மதுரையிலேருந்து வராங்க. நாங்கள் அப்படியோ? சரி, அது 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைல அதுக்காக பண்ணதான். அந்த இது கொடிமரத்தை கொடிமரத்து விளக்கு கிழக்குகள்லாம் விளக்கி வைப்போம். சரிங்க சார் அப்படின்றது அதுக்கு டைம் ஆச்சு. இதுக்காரம் உள்ளிருந்து உகை சிறந்து நீங்கள் அந்த புராணத்தை கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து
திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகுகணி மொழி மாது புறமகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழிக்காக முரருள் மாயனரி திரு மருகோனே காளன்யனை அணுகாமல் உணவிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவரசுரருலகு ஆளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயிலினில் ஏறியமர்கள் சூலம்பல வரும் விலையோடே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் மூட லரவாரி சுவரிட வேலை விட வள பெருமாளே வேலை விட வள பெருமாளே பெண்ணை பல்வாய்வை கண்டால் கந்தரிப்போர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் மொழி திருவாவுடு தெய்வாள் நமச்சிவாய தேவன் செயலாதி மனப்படுவன் திருமரபன் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கற்பை குருசை தனிமையில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மீல் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றமும் வேண்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக அரகம் பார்வதி பதையே போற்றி ஏழுகளுக்கு